வெல்கம் ஆல்ஃபா. சங்கீதம் 112 எடுத்துக்கோ. சிறிது நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆராய்வோம். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையின் மிகவும் பிரியமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும். செம்மையானவர்கள் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். இது கர்த்தருக்கு பயப்படுற பயம் இருந்துச்சுனாலே நமக்கு என்ன நடக்கும்னு சொல்றது கூட தான். இது காட்ஸ் பர்ஃபெக்ட் பிளான் ஃபார் அ பிலீவர். அவருக்கு பயப்படுற மனுஷன் மேல, பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் மேல அவர் எப்படி ஆசீர்வாதம் தங்கும்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார். அவன் சந்ததி பூமியிலே பலத்திருக்கும். செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இது இப்படிதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இதுதான் எனக்கு பிரியமா இருக்குது. இப்படிதான் இருக்கணும்னு ஆசையா இருக்குது. செம்மையானவர்களுக்கு இருளிலே வெளிச்சம் இருக்கும். ட்ரபிள் இருக்கும், அதுலேருந்து வெளிச்சம் வரும். செம்மையான இருள் இருக்க தான் செய்யும், அதுலேருந்து வெளிச்சம் வந்துடும். மற்றவங்களுக்கு வராது, இது நம்மளுக்கு வரும். இறங்கி கடன் கொடுத்து தங்கள் காரியங்களை நியாயமானபடி நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் இறங்கி கடன் கொடுப்பான், தன் காரியங்களை நியாயமாக தான் நடப்பிப்பான். அவன் என்றென்றைக்கும் அசைக்கப்படாது இருப்பான். இது கர்த்தர் சொல்றார். காட் கேரண்டிஸ். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். அவன் பெருசு. இப்ப பாருங்க, கிங் டேவிட பத்தி நம்ம இன்னும் பேசிட்டு தான் இருக்கிறோம். மோசஸை பத்தி இன்னும் பேசிட்டு தான் இருக்கிறோம். எல்லாம் பெரிய பெரிய பரிசுத்தவான்களை பத்தி. இயேசுநாதர் விட்டுருங்க, அவர் கடவுள். பேதுரை பத்தி பேசுறோம், யோவானை பத்தி பேசுறோம், எல்லார பத்தியும் பேசுறோம். அப்புறம் துர்ச்செய்தியை கேட்கறதுனால அவன் பயப்படான். பவுல் அப்போஸ்தலன் பத்தி படிச்சவன் பத்தி, அவன் கப்பல்ல அடைப்பட்டு போகும்போது கூட அவன் பயப்படல. பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திறனா இருக்கும். ஏனென்றால் அந்த கப்பல் முங்குன்னு சொன்னா கூட அது கர்த்தருடைய சித்தம் இருந்தால் தான் முங்கும். இதனால அவன் கர்த்தரை நம்பி திறனா இருக்கும். அவன் இருதயம் உறுதியா இருக்கும். அவன் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண மட்டும் பயப்படாது இருப்பான். வாரி இறைத்தான். இதுதான் ஒரு தேவனுடைய மனுஷனுடைய குவாலிட்டிஸ். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான். அவன் நீதி என்றென்றைக்கும் நிற்கும். அவன் கொம்பு மகிமையாய் உயர்த்தப்படும். துன்மார்க்கர் அதை கண்டு மனமடிவாகி தன் பற்களை கடித்து கொண்டு கரைந்து போவான். இதுதான் நம்மளோட அப்போனண்டோட, நம்மளை குறித்து எதிராளிகளை. நீங்களே கற்பனை பண்ணிக்காதீங்க. ஆப்போனன்ட்னா இது பிசாசை குறிக்குது. பிசாசும் அவனுடைய கூட்டாளிகளும், அவனுடைய நாட்டுண்டி கூட்டாளிகள் அவனோடு சேர்ந்து இருந்து நம்மளுக்கு விரோதமாக செய்யறவங்களும். பற்களை கடித்து கொண்டு கரைந்து போவான். துன்மார்க்கருடைய ஆசை அழியும். இப்ப இதுல பார்ப்போம், அவன் கட்டளைகளில் மிகவும் பிரியமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியம். தேவனுடைய கட்டளைகளில் பிரியமா இருக்கணும். அது செய்யறதுக்கு துடிப்பா இருக்கணும். ஒரு தர்ஸ்ட் இருக்கணும். ஒரு தர்ஸ்ட் அவனுக்குள்ள இருக்கணும். மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில பலத்திருக்கும். அவன் சந்ததி இன்ஹெரிட்டன்ட், அவங்களுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகள் சொல்லுவோம். பூமியில பலத்திருக்கும். செம்மையான வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா போட்டிருக்க ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டில் இருக்கும். அவன் நீதி என்றென்றைக்கு இருக்கும். இதுதான் ஒரு டிப்பிக்கல் கர்த்தரை பின்பற்றி அவருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற மனுஷனுடைய ஃப்ளோ சார்ட். அண்ட் இது சொல்லலாம், தட் இஸ் அவனுடைய கர்த்தருடைய வில், அவனை குறித்ததான வில். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வாடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வழி வாழ்க்கையை எங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாரும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ஹலோ, ஜான் சாமுவேல் மீடியால இருக்க ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்காகவும் நாங்க ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கோம். அவங்களுக்காக நாங்க ஜெபித்து கொண்டு இருக்கோம். தேவன் அவங்கள ஆசீர்வதிப்பார். இதே லெவல்ல நாங்க இருக்கணுமா? இல்ல, இன்னும் நாங்க உற்சாகத்துடன் அடுத்த ஸ்டெப்புக்கு நாங்க போறதுக்கு இன்னும் உங்களோட சப்போர்ட் நிறைய தேவை. இன்னும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. நாங்க இன்னும் புதுசான ப்ரோக்ராம்ஸ், உங்களுக்கான புதுசான தேவ செய்திகள், புது டாபிக்ஸ்ல நம்ம அங்கிள் பேசுவாங்க. உங்களுக்கு ஒரு விதத்துல யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி நாங்க நிறைய ப்ரோக்ராம்ஸ் உங்களுக்கு கொண்டு வருவோம். ஆவிக்குரிய பிரகாரமான ஒரு வளர்ச்சியை காண்கிறதுக்கு நாங்க உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கோம். அதுக்கு உங்களோட பாட்டம் ஏதாச்சும் இருக்கணும்ல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. பாய்.